இன்றைக்கு மானுடம் வசதிகளை நோக்கி பயணப்படுகிறதே தவிர வாழுகிற மனிதனுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்ற மனிதர்களை தேட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில், கட்டாயத்தில் நாம் இருப்பதனால் இந்த ஞான பூமி எப்படிப்பட்ட ஒரு மண், ஞானிகள் நடமாடிய புண்ணிய பூமி இது. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று பிரார்த்தனையை மையப்படுத்தி அருட்பிரகாச வள்ளலார் பிறந்த புண்ணிய பூமி. சங்கம் சாலை சபையை தோற்றுவித்த மகான். இன்னும் சொல்ல போனால் இல்லறத்தானுக்கு ஒரு கடமை, துறவரத்தானுக்கு ஒரு கடமை. இல்லறத்தானுக்கு உரிய கடமை என்ன? கணவனும் மனைவியும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் சொன்னானே. அன்பு என்றால் மனைவி, அறம் என்றால் கணவன், பண்பு என்றால் பிள்ளைகள். அதுதான் பயன். அதனால்தான் நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்யப்பட்டேன் என்று அப்பூதி அடிகளாருடைய மகன் சொன்னான் இல்லையா? அந்த பண்பு, அந்த பெருமை, அந்த சிறப்பு இல்லறத்தானுக்கு. இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை நினைக்கக்கூடாது, துறவரத்தில் இருந்து கொண்டு இல்லறத்தை நினைக்கக்கூடாது. எண்ணம்தான் உயர்ந்தது. அவன் என்ன வேலை? துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறவிகளுக்கு அவங்க சோறு போடணும். துறவிகள் இல்லறத்தான் வீட்டு வாசல்ல கையேந்தி நிற்க பிச்சை பெற்று சாப்பிடணும். இது துறவரத்தானுடைய கடமை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் முதலாக சரித்திரத்தை புரட்டி போட்டார் அருட்பிரகாசர். இல்லறத்தான் துறவரத்தானுக்கு சோறு போடுவதா? இதோ துறவரத்தான் இல்லறத்தானுக்கு சோறு போடுகிறேன் என்று வடலூரிலே சத்திய தர்மசாலையை தொடங்கினார். அதனால்தான் அவருக்கு புரட்சி துறவின்னு பேர். அதனால்தான் புரட்சி துறவி. துறவி என்றால் காவி அடையாளம் அல்ல. துறவு என்பது எது தெரியுமா? அடையாளங்களையே துறப்பதுதான் துறவு என்று தர்மத்தின் அடையாளமாகிய வெண்மையை உடுத்தியவர். கை நீட்டி வீசி நடக்கவும் அஞ்சினேன் என்றார். கால் மேல் கால் போடவும் அஞ்சினேன் என்றார். எப்படிப்பட்ட ஒரு மனித நியாயம் இங்க இருந்தது! மதுராந்தகத்து ரெட்டியார் மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு அருட்பிரகாசரை தரிசிக்கணும்னு வேக வேகமாக புறப்படுறார். சுவாமி எங்கே கிளம்பிடுவாரோன்னு புறப்பட்டு ஓடி வர்றார். விரட்டி வந்தார். விரட்டி வந்து மாட்டு வண்டியை விட்டுட்டு இறங்கி கீழே வந்து அருட்பிரகாசர் வாசல் நிற்கிறத பார்த்துட்டு தரிசித்தேன்னார். அவரை பார்க்கல, ரெட்டியாரை பார்க்கல. அருட்பிரகாசர் நேராக வந்துட்டார் மாடுகிட்ட. இந்த ரெண்டு மாட்டினுடைய கண்களில் கண்ணீர் வர்றதை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார் அருட்பிரகாசர். என்ன சொல்லி அழுகிறார்? என்னால தானே உங்களுக்கு இந்த துன்பம், என்னால தானே உங்களுக்கு இந்த துன்பம். நான் எங்கே வெளியே போயிடணும், அதற்குள்ளே என்னை பார்க்கணும்னு ரெட்டியார் அவசரப்பட்டு அதனால தானே உங்களை அடிச்சிருக்கிறார். அதனால தானே நீங்கள் அழறீங்க. என்னால தானே உங்களுக்கு இந்த துன்பம்னு வாயில்லாத ஜீவன்களுக்கும் வாய்விட்டு கதறி அழுதிய மகான் பிறந்த புண்ணிய பூமியா இந்த போர். ஐயோ, ரத்தம்னு துடித்த இந்த பூமியிலே எவ்வளவு ரத்தம் போகுது பாருன்னு வியப்பா பார்க்குற காலத்தில், வேடிக்கை மனிதர்கள் நிறைந்திருக்கிற காலத்தில் வந்துட்டோமே அப்படின்ற ஒரு உள் வருத்தம் தான் இந்த தலைப்பில் பேசணும்னு எங்களுக்கு ஆண்டவன் கட்டளையிட்டான். ஐயார்களுக்கு இந்த தலைப்பை சொன்னேன், அதையே போடுப்பான்னார்.